ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மைதிலியை காப்பாற்றி கார்த்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஜானகி மைதிலி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கார்த்திக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. அந்த இடத்துல தீபாவோட ஃபோட்டோ இருக்குது. தீபாவோட ஃபோட்டோவை பார்த்து கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத்தனை நாளாக நாங்கள் இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் கார்த்திக் வந்து தீபாவை பற்றி நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த சீரியலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு. நம்ம தீபாவோட ஃபோட்டோவை பார்த்து கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஜானகி சொல்றாங்க, நாங்க பயந்துகிட்டே இருந்தோம், எங்க நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாம போயிடுவீங்களோன்னு சொல்லிட்டு. ஆனா பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஜோடியை தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, எங்க கல்யாணமே ஒரு ஆக்சிடென்டா தான் நடந்தது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இல்லை. ஆனா எங்க மாமா குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் ரேவதி கழுத்திலே தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மைதிலி ஜானகி ரெண்டு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் கிட்ட, தீபாவோட ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி வராங்க. ரேவதி கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்டுக்கிறாங்க. ரேவதி கார்த்தி கிட்ட சொல்றாங்க, ராஜா நான் இவங்க ரெண்டு பேத்தையுமே உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப கும்பாபிஷேகத்துல கூட இவங்க வந்திருந்தாங்க. ஆனா உன்னாலதான் இவங்களை பார்க்க முடியல. நீயே எப்படியோ பார்த்துட்ட. நான் சொன்ன ரெண்டு பேரும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜானகி மைதிலி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஜானகி சொல்றாங்க, நீங்க எங்க வீட்டுலதான் சாப்பிட்டுட்டு போகணுமாப்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மைதிலி வந்து இன்னொருத்த இப்படி உளறிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்லம்மா நீ எனக்கு பொண்ணு மாதிரி தானே, அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மாப்பிள்ளை முறை தானே வேணும், அதனாலதான் நான் மாப்பிள்ளைன்னு சொன்னேன் அப்படின்னு ஜானகி சமாளிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ரொம்பவே சந்தோஷமா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஜானகி மைதிலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ கார்த்திக் தம்பி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு, நான் கூட தீபாவோட நினைப்பிலே இருந்துருவாரோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு அப்படியே தீபாவோட போட்டோவை காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு தீபாவை பார்த்ததுல இருந்தே மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த ரேவதி கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த உண்மையை சொல்லிட்டாதான் நம்மளுக்கு மனசுல இருக்கிற பெரிய பாரமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நினைக்கிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட, ரேவதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதியும், சொல்லு ராஜா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி ராஜாவே நம்மள விரும்புறதா சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் கார்த்திக் யோசிக்கிறாங்க, நம்ம இப்போதைக்கு சொல்ற நேரம் சரியில்லை. நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா தீபாவை பத்தின விஷயம்லாம் ரேவதி கிட்ட சொல்லிடணும். அப்பதான் நம்மளுக்கும் நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து முடிவெடுக்கிறாரு. இந்த சைடு மகேஷை ஒப்படைக்க சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் இருந்துச்சு இல்லையா, அதனால நம்ம கார்த்திக் வந்து மகேஷை மறைச்சு வச்சிருக்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த மகேஷோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகாம இருக்கு. இன்னும் மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேரை வச்சு கார்த்திக் என்ன பண்ண போறாருன்னு தான் தெரியல. அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. அவங்களோட கேரக்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா சும்மா மகேஷை காட்டி காட்டி எபிசோட வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம மயில் சந்திரகலாவை கூட்டிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நவீனும் துர்காவும் ரெண்டு பேரும் க்ளோஸா பேசுறத பாத்துடுறாங்க. அந்த இடத்துல சந்திரகலா வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து, எதனாலதான் இவ வந்து வீட்டுல அன்னைக்கு மறைச்சு வச்சிருந்தாளா, அப்ப இவளுக்கும் இவன் மேல காதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மயில் யோசிக்கிறாங்க, என்ன எலியும் புனியுமா சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க இப்ப என்னன்னா ஒன்னா இருக்காங்க, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்திக் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றது கேட்டதுமே மயில் பயங்கரமா ஷாக்கா இருக்கிறாங்க. என்னப்பா சொல்ற, அங்க என்னன்னா அத்தை துர்காக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாங்க, நீ என்னன்னா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற குண்டை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, ஆமாப்பா நான் இந்த விஷயத்த எப்படி வீட்டுல சொல்ல போறதுன்னு தெரியல, இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து மயில் கிட்ட சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.